ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெங்காய தக்காளி சட்னி. ரொம்ப ரொம்ப சிம்பிளான சட்னி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லிக்கு வந்து ஒரு செம்ம ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு அண்டு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஆனியன் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு 3 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துருக்கிறது வந்து நாட்டு தக்காளி, ஸோ புளிப்பாக இருக்குன்றனால கம்மியாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து வேறு தக்காளி சேர்க்குறது இருந்தால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா மிளகா, அது ஒரு பெரிய மிளகாவை 2 கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 வத்தல் சேர்த்துருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். கொத்தமல்லி சேர்க்கும் போது சட்னி வந்து ரொம்பவே ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சட்னி பண்ணும்போது கண்டிப்பாக கொத்தமல்லி சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நான் துருவி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி விட்டால் போதும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம், அப்படிலாம் நீங்கள் தாளித்து கூட சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வந்து டக்குன்னு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.